ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கு அடுக்கலை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது தேர்ஸ்டே எடுத்த ஃபுல் டே vlog தாங்க. நம்ம vlogக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடிங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானே என்னை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அதனால் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் என்கிட்ட கேட்கணுன்ட்டு இருக்கோ அது இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியுமோ அது இன்னொரு வீடியோவாக பண்ணுறேங்க. சரிங்க, வாங்க இப்போ vlogக்குள்ளே போகலாங்க. இன்னைக்கு காலையிலே தீரன் குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு லயா குட்டி சாயந்தரம் வந்துருவாங்க. அவங்களுக்கு சில பல ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணலான்ட்டு ஷாப்பிங்காக மோரிசன்ஸ் தாங்க போயிருந்தேன். இங்கே இந்த கொத்தமல்லி ஹர்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணில் வச்சுருப்பாங்க. ஆனால் புதினா மட்டும் 4 குச்சி தாங்க வச்சுருந்தாங்க. அதனால் வேணான்னு வச்சுட்டு வந்துட்டேன். பேசல் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க சாஸ் பண்ணுறதுக்கு. இந்த பேர்ட் சை சில்லின்னு அங்கே கிடைக்குங்க. இதுதான் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இனிக்கிற ஃபீலிங் வரும் இந்த சாப்பாட்டில் போட்டிங்கன்னா. ஸோ அதனால் அது ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வேணுங்க. முக்கியமாக சிக்கன் பிரெஸ்ட்டு தான் வேணும். இங்கே இருக்கிறதுலே நல்லா காஸ்ட்லியாக இருக்கிறது சிக்கன் பிரெஸ்ட்டு தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் தனித்தனி பாக்ஸாக தான் வச்சுருப்பாங்க. சில பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஃபில்லட் மட்டும் வச்சுருப்பாங்க, அதாவது தை ஃபில்லட்னு வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து எலும்பெல்லாம் இல்லாமல் இருக்குங்க. பிரெஸ்ட் ஃபில்லட்டும் உங்களுக்கு கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் ஸ்லைஸ் மாதிரி வேணுன்னா கூட உங்களுக்கு வச்சுருப்பாங்க. இங்கே சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ்ன்னு தனியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் சிக்கன் விங்ஸு, சிக்கன் லெக்ஸ்ன்னு தனித்தனியாக இருக்குங்க. அப்புறம் ஹோல் சிக்கனும் இங்கே கிடைக்குங்க. நம்மளுக்கு வந்துட்டு அது வாங்கிட்டு வந்து கட் பண்ணுறது, ஸ்கின் எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்க. அதனால் கட் பண்ணி கொடுக்குற கடை இங்கே இருக்குதுங்க. அங்கே போய் நான் எனக்கு இந்த குழம்புலாம் பண்ணுறப்போ வாங்கிக்குவேன். ஆனால் இன்றைக்கி நான் வாங்க வந்தது பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் பிரெஸ்ட்டு தாங்க. ஸோ அதை ஒரு பேக்கெட் எடுத்தாச்சுங்க. அப்புறம் இந்த கேப்சிகம் வேணுங்க, அதுக்காக தான் போனேன். இங்கே கேப்சிகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூஸாக கூட இருக்கும். அதாவது ஒரு கேப்சிகம் நீங்கள் எடுத்துக்கலாம் என்னென்ன கலர்ஸில் வேணுமோ. இல்லை 3 கலர் வச்ச ஒரு பேக்கெட் இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஒரு 6-7 வச்ச ஒரு ஃபுல் கவரும் இருக்குங்க. எனக்கு இன்றைக்கி அந்த ஆரஞ்சு ரெட் எல்லோ இருக்கிறது வேணும்ன்ட்டு அது தாங்க எடுத்திருந்தேன். தீரன் குட்டி ஆரஞ்சு கேட்டிருந்தாரு, அதுக்காக தான். நான் பிளான் பண்ண மெனுக்கு சீஸும் வேணுங்க. இங்கே மோரிசன்ஸில் பார்த்தீங்கன்னா சேவர்ஸ்னு ஒரு பிராண்டும் வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் வந்து கம்மி ப்ரைஸாக இருக்கும். அதுக்காக லோ குவாலிட்டின்லாம் இல்லைங்க. குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஆனால் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மோரிசன் பிராண்டும் இருக்கும், சேவர்ஸும் இருக்கும். சீஸ் எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது தீரனோட செக்ஷனுக்கு தாங்க போயிருந்தேன். அதாவது ஃப்ரீ ஃப்ரம் செக்ஷன். க்ளூட்டன் ஃப்ரீ ஸ்பெகட்டி தாங்க இன்றைக்கி எடுத்திருந்தேன். ஏன்னா தீரனும் சாப்பிடணும், அதுக்காக தான் இது வச்சு பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் பாஸ்தா சாஸ் இங்கே இப்படி பாட்டில்ஸாகவும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இதில் ஆப்பர்ச்சுன் வச்சு ஒரு சாஸ் பார்த்தாங்க. இதை அடுத்தது நம்ம ட்ரை பண்ணியே ஆகணுன்ட்டு தான் வச்சுருக்கேன் லிஸ்ட்டில். இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறது இந்த சாஸ் தாங்க. ஸோ பேஸலும் இந்த டொமேட்டோவும் போட்டு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட டெக்ஸ்சர் நான் உங்களுக்கு இந்த பாட்டிலில் காட்டுறேன், பார்த்துக்கோங்களேன். ஸோ இதே மாதிரி நான் பண்ண பாஸ்தா சாஸும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நான் கடைசியில் பாஸ்தா சாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு தீரனி கூப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி செம்ம மழையாக வேறு இருந்ததுங்க. மழையை விட இந்த வெயில் இருக்கிறப்ப வாக் போகிறதுக்கு தாங்க நல்லாயிருக்கு. மழை இருந்தால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது இந்த ரோட்டில் நடக்கிறதுக்குங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா முதல் வேலையாக முந்திரி கொஞ்சம் ஊற வச்சாச்சுங்க. இது எதுக்குன்னா அந்த பாஸ்தாக்கு க்ரீமுக்கு பதிலாக நான் முந்திரி தான் ஆல்டர்னேட்டிவாக போட போகிறேங்க. வந்தோன்னு ஒரு டிஷ்யூ எடுத்தோமா, மெனு எழுதணுமான்னு எழுதிட்டு இருந்தேங்க. இந்த டிஷ்யூவில் எழுதுகிறப்ப எனக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஞாபகமே வந்துருச்சுங்க. எப்போவுமே இந்த ஆஃபீஸ் காஃபி எடுக்க போனோன்னா எவ்வளோ ஸ்கிரிப்ட் முடித்தோம் அதெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு டிஷ்யூ தூக்கிட்டு வந்து அதில் தாங்க எழுதுவேன். அந்த பழக்கம் இன்னும் விட்டு போலங்க. அதனால் நம்ம வந்து டிஷ்யூவில் எல்லாத்தையும் மெனு எழுதி அப்படியே ஒட்டி வச்சாச்சுங்க. இன்னைக்கு ஒரு செஃப் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணலான்ட்டு தான். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு கார்லிக் பிரெட், அப்புறம் அந்த பாஸ்தா சாஸ், போபோ பால்ஸ் இது தாங்க எனக்கு பண்ணுறது கஷ்டம். ஸோ அது ஃபஸ்ட் ஆரம்பிச்சிடலான்ட்டு. இப்போ மணி 2:40ங்க. இன்னும் எனக்கு கரெக்டாக ஒரு 3 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் இருக்குதுங்க, அதுக்குள்ளே முடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்தா சாஸ் பண்ணிடலான்ட்டு இந்த பூண்டு இருக்குல்லங்க, அதையை தான் உரித்து கடைன்னு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயத்தையும் வெட்டியாச்சுங்க. சாப்பர் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். இந்த பூண்டு உரிக்கிறப்ப கையில் புண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஜிவ்வுன்னு அப்படியே எரியுங்க. ஆனால் பொண்ணு பார்த்திங்கன்னா சீக்கிரம் சரியாயிடும். அதுதான் இன்றைக்கும் நடந்தது. அப்புறம் நல்லா ஆலிவ் ஆயில் ஊற்றி அதில் வந்து ஃபஸ்ட்டு பூண்டை வணக்கிட்டு அப்புறம் வெங்காயத்தையும் போட்டுட்டுங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் அதை வேக வச்சு அதுக்கப்புறம் அதை தோல் உரிச்செல்லாம் எடுக்கலைங்க. டைரெக்டாக வந்துட்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணோமா, மிக்சர் ஜாரில் போட்டோமா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாகசம்லாம் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. அந்த சாப்பிங் போர்டு இருக்கு இல்லைங்க, அதில் அந்த தக்காளி ஜூஸ் அப்படியே ஆடாமல் குலுங்காமல் நம்ம போய் ஊற்றுறோன்ட்டு எடுத்துங்க, ஃபுல்லாக கீழே கொட்டிருச்சு. எப்போவுமே இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ அறக்க பறக்க பண்ணுவோம் இல்லைங்க வேலை, அப்போ ஏதாவது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்குங்க. அது இன்றைக்கி இதுதான். அதை உட்காந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பெகட்டி இருக்குல்லைங்க, அதையும் வந்துட்டு ஒரு சைடு வேக போட்டாச்சு. தக்காளியும் அரைச்சி சாஸ்க்காக ஊற்றி அது சுண்டுட்டு அப்படியே தூக்கி அந்த பக்கம் வச்சாச்சுங்க. இந்த ஸ்பெகட்டி பார்க்க இப்போ இப்படி இருக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வெந்து அப்படியே உள்ளே தள்ளிடலாம். இப்போ நம்ம அந்த 3 கலர் கேப்சிகம் இருக்கு இல்லைங்க, அது 3யுமே நான் இன்றைக்கி பாதி பயன்படுத்த போகிறேங்க. மீதி பாதியை அந்த காம்பு பகுதி அப்புறம் சீட்ஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு ஜிப்லாக் பவுச்சில் போட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இப்போ
இது எல்லாத்தையும் நான் ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க, குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக. இப்போ உங்கள் குழந்தைங்க சிக்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க, ஆனால் கேப்சிகம்மை பார்த்து பயந்து ஓடுறாங்களாங்க. அப்போ அவங்களுக்காகவே இந்த ரெசிபி. இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா அந்த கேப்சிகமில் அப்படியே சிக்கன் ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கேப்சிகம்மை குட்டி குட்டியாக கட் பண்ணோம்லங்க, அதை அதில் போட்டுட்டு சிக்கனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 பீஸை நான் ஸ்வீட் சில்லி சிக்கனுக்கு போட போகிறேன். மீதி 2 வந்துட்டு சிக்கன் 65 தாங்க பண்ண போகிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அதையும் இப்போ அந்த பேன்லேயே சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வணக்கணும், அப்புறம் அதை வணக்கணும்லாம் இல்லைங்க, எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நம்ம வணக்கிக்கலாம். ஸோ சிக்கனையும் வந்து அதுலேயே சேர்த்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இதில் ஒரே ஒரு தப்பு பண்ணிவிட்டேன், அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அப்புறம் முக்கியமான விஷயத்தை வந்து மறந்துட்டேங்க, வெங்காயத்தை சேர்த்துல. ஸோ வெங்காயத்தையும் வந்து ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் பண்ண தப்பு எது தெரியுமாங்க, இந்த சாய் சாஸ் இதுக்கு பயன்படுத்தணுங்க. க்ளூட்டன் ஃப்ரீ தான் பயன்படுத்துகிறேன். இந்த சாய் சாஸ்லேயும் உப்பு இருக்குங்க, அதை நான் மறந்துட்டேன் இந்த அவசரத்தில். உப்பு லைட்டாக அதிகமாகிடுச்சுங்க, அதனால கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி ஊற்ற வேண்டியதாக போயிடுச்சு. கடைசியில் சாஸ்க்கும் அப்படியே கிளறி விட்டாச்சுங்க. அடுத்து சிக்கன் 65 பண்ணலாம் தாங்க. இதுக்கு ஒரு குட்டி டிப்புங்க. இப்போ சிக்கன் 65 பண்ணுறதுக்கு அந்த சிக்கனில் அந்த உப்பு பிடிக்காமல் இருக்குங்க. ஸோ அது பிடிக்கணுன்னா ஒரு பவுலில் நிறையா தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் உப்பு நிறையா சேர்த்துக்கோங்க, அதில் அந்த சிக்கனை மட்டும் அப்படியே போட்டுட்டு அதையே ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் ஊற வைக்கணுங்க. அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க, நிறைய உப்பு பிடிச்சிடும். ஸோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம எடுத்து மேரினேட் பண்ணிக்கலாங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இந்த பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குங்க, அங்கே அடுப்பில் இருக்க அந்த அடுப்பை அப்படியே போய் கையை வச்சு துடைக்கிறது. ஸோ இது நான் பண்ணுவேங்க, அது தெரில ஏன்னு. இது வந்து ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு, அந்த வேலை செய்ய தொடச்சிட்டே இருக்கணுன்ட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் தான் கொஞ்சம் கவுத்துருச்சுங்க. இதில் க்ளூட்டன் இருக்காது இல்லைங்க, அதனால் நான் கரெக்டாக தான் எடுத்தேங்க. பாருங்கள், இது நசுங்கி எல்லாம் பிதுங்கிலாம் வரது இல்லைங்க, ஆனால் எல்லாம் உடஞ்சிருச்சு. ரொம்ப ஓவர் குக்குடுன்னு இல்லை சொல்ல முடியாது, ஆனால் உடஞ்சிருச்சு. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் தான் இருந்தது. இன்னும் ரொம்ப முன்னாடியே எடுத்தோன்னா இந்த ரைஸ் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காம ஆகிடுங்க, சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குன்ட்டு தான் நான் தீரன் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்தேன். ஆனால் பரவாயில்லைங்க, ஃபைனல் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் கார்லிக் பிரெட் பிரியைங்க என் பொண்ணு, அதனால் இன்றைக்கி கோதுமை மாவு பயன்படுத்தி கார்லிக் பிரெட் பண்ணலான்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரெசிபீஸ் எதுவுமே நான் வீடியோ எடுக்கலைங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அது நீங்கள் பயனுள்ளதுன்னா ஓகேங்க. அப்படி உங்களுக்கு ஃபுல் ரெசிபீஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோவாக மறுபடியும் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறேங்க. கார்லிக் பிரெட்டுக்கும் நல்லா பட்டர்லாம் போட்டு பிணைஞ்சுங்க, அதை வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வச்சாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் வேணுங்க. 1 மணி நேரம் ப்ரூஃபிங், அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பேக்கிங்காக வேணும். அதுக்கப்புறம் கார்லிக் பட்டர் பண்ணிடலான்ட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் பட்டரில் நம்ம கட் பண்ணோலங்க அந்த கார்லிக், அதையும் போட்டு ஹர்ப்ஸும் போட்டுட்டு நல்லா கலக்கி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ கொஞ்சம் டைம் கிடைக்கும்லங்க, அப்போ அந்த குட்டி குட்டி பொடி வேலைகள்லாம் பண்ணி அப்படியே சைடில் வச்சாச்சு. அடுத்தது சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. ஏன்னா பிரெட்டு பிணையறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுங்க. அந்த டைமில் இந்த 1/2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த சிக்கனை தனியாக எடுத்துட்டுங்க. இந்த மேரினேஷனில் நான் மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்த மாட்டேங்க. ஏன்னா இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துறலங்க, அதில் இருக்கிற காரமே இந்த குழந்தைகளுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதனால் அது மட்டும் தான் சேர்த்துவேன். கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸ்வீட் சில்லி சிக்கனில் உப்பு ஜாஸ்தி போட்டேன்னு இல்லைங்க, அதனால கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரைச்சி ஊற்ற வேண்டியதாக போச்சு. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாம கூட இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க. கடைசியாக இதில் ஒரு ஹைலைட்டிங்க, வெங்காயத்தாள் இருக்குல்லங்க, தாராளமாக சேர்த்திக்கணும். நீங்கள் அது கடைசியாக சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் தான் அதை விட போகிறோங்க. அந்த க்ரன்ச்சியாக கரெக்ட் முறக்குன்னு இருக்குல்லங்க, அதுதான் இந்த ரெசிபிக்கு ஹைலைட்டிங்க. அப்புறம் மேரினேஷன் 65க்கும் பண்ணி அதை ஊற வச்சாச்சுங்க, கடைசியாக போட்டுக்கலான்ட்டு. ஸ்வீட் சில்லி சிக்கனும் பாருங்களேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லயா குட்டிக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் பண்ணலான்ட்டு தாங்க. இதுக்கு 15 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங் இருந்தால் போதுங்க. டபுள் ப்ரூஃபிங் அந்த ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, நம்ம நார்மல் ப்ரெட் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் லைட்டாக பிணைஞ்சிட்டு எந்த பேனில் நம்ம வைக்கிறோமோ, நான் இன்றைக்கி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன், ஏன்னா ஸ்டஃப் பண்ணி வைக்கிறோங்க, அதனால் ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். இப்போ 4:30 மணி ஆகிடுச்சுங்க, கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு டைம் இது பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ ஒரு 30 நிமிஷம் ப்ரூஃபிங்க்கும் 30 to 45 நிமிஷங்க ப்ரூஃபிங்க்கு. அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் குக்கிங் டைம் தான். ஏன்னா குட்டி ப்ரெட் தாங்க பண்ண போகிறேன். ஸோ தாராளமாக பட்டர் நம்ம போட்டு வச்சோலைங்க, அதை வந்து தேய்ச்சிக்கணும். இதை பார்த்து கில்ட் ஆகாதீங்க, இவ்வளோ போட்டால் தாங்க அந்த கார்லிக் பிரெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சீஸும் லைட்டாக ஸ்டஃப் பண்ணிக்கிறேங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் பிளாக்காக. அதுக்கப்புறம் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையே தூக்கி அந்த பேனில் அப்படியே வச்சாச்சுங்க. இப்போது அதில் ஷேப் பண்ணிக்கோங்க லைட்டாக. அது மேலே வந்து நம்ம ஸ்கொயராக பிச்சு எடுக்கிற மாதிரி வரணும் இல்லைங்க, அதனால் குட்டி குட்டியாக ஸ்கொயராக நான் அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக சீஸ் வந்து இப்படி வச்சு விட்டுட்டேங்க.
ஸோ இது வந்துட்டு இது மேலே நான் பட்டரும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஆகிறதுக்கு வச்சாச்சுங்க. அடுத்தது மேங்கோ போபா பால்ஸ் பண்ணுறதுக்குங்க இந்த மாம்பழத்தை நல்லா பியூரேவாக அரைச்சிக்கணும். அதில் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு மாவு கொஞ்சம் போட்டு இன்றைக்கி நான் ஓவனில் தாங்க வச்சேன். ஸோ மைக்ரோவேவில் பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு மாவு சேர்த்து அப்படியே கையில் பிணைய ஆரம்பிக்கணுங்க. இது வந்து கையில் விட்டுச்சுன்னா கொஞ்சம் போகிறது கஷ்டமாக தாங்க இருந்தது. அதனால் மாவு நிறைய போட்டு தான் நம்ம தேய்க்கணும். இது ஃபஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்சம் சொதப்பல்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி வேணும் நான் கண்டிப்பாக போடுறேங்க. இதை வந்துட்டு அப்படியே குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டுங்க. மாவில் கலக்கி தான் வைக்கணும், இல்லாட்டி எல்லாமே ஒட்டிக்குங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் அப்படியே டபன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 மினிட்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் அப்படியே மேலே வந்துடுவாங்க. அதுதான் அந்த வெந்ததுக்கான அறிகுறிங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோன்னு பார்க்கலாமாங்க. கார்லிக் ப்ரெட்டுக்கு வச்சாச்சு, சாஸும் பண்ணிவிட்டு முடிக்க போகிறோம். ஸ்வீட் சில்லி சிக்கன் முடிஞ்சது, 65 கடைசியாக தான் போடணும். போபா பால்ஸும் அங்கே முடிய போகுதுங்க. அதுக்கப்புறம் இந்த மேங்கோ பியூரெல்லாம் ரெடியாக தான் இருக்குது. எப்படியும் டைமுக்கு முடிச்சிருவோன்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுங்க. கார்லிக் ப்ரெட்டும் சூப்பராக ரைஸ் ஆகி வந்துருச்சுங்க. இனி இப்படியே தூக்கி அவனில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான கார்லிக் ப்ரெட்டும் ரெடிங்க. சரிங்க, நம்ம டொமேட்டோ பேசில் சாஸ் நான் பண்ணியாச்சுங்க. இது எப்படி இருக்குது? அதே பாட்டிலில் இருக்க டெக்ஸ்சர் மாதிரி இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆசையாக இருக்குதுங்க. கடைசியாக கேஷ்யூ பேஸ்ட்டு சேர்த்தியாச்சுங்க. யூஸ்வலாக க்ரீம் சேர்த்துவாங்க, தீரன் குட்டிக்கு கொடுக்க முடியாதனால கேஷ்யூ பேஸ்ட்டே சேர்த்தியாச்சுங்க. கடைசியாக அந்த பொரிக்கிறதும் வந்து சைட்லேயே வந்து போட்டாச்சுங்க 65க்காக. ஏன்னா டைம் வந்து இப்போ நெக் டு நெக் இருந்தது. நம்ம நூடுல்ஸ் இருக்குல்லங்க, இதையை வந்து என் பொண்ணு பார்த்துட்டு ரைஸாம்மா என்ன ரைஸுன்னு கேட்டாங்க. பரவாயில்ல, மனசை வந்து அப்படியே கல்லாக்கிட்டு நூடுல்ஸ்மா அப்படின்னு. ஆனால் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து டைம் ஆகிடுச்சு. 65 அப்படியே எடுத்து வச்சுட்டு லயா குட்டியை கூப்பிட்டுட்டும் வந்தாச்சுங்க. இங்கே வர வழியில் இந்த ரோஸ் பாருங்களேன், உங்களுக்கு காட்டலாம் தாங்க. இந்த செடிகள்லாம் வெளியே தாங்க இருக்குது. மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, அது பாட்டுக்கு கன்று மாதிரி இருக்குதுங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற செடிகளை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்க வேண்டியதாக இருக்குதுங்க. நடுவில் இவர் வேறங்க ஸ்லோ மோஷனாக நடந்துட்டு போயிட்டு இருந்தாரு. பார்க்காம வந்தால் சதக்கு புதுக்குன்னு மிதிச்சுட்டு தான் வந்திருப்போம். லயா குட்டி வந்தோன்னே நான் ஒட்டி வச்சுருந்த மெனுவெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த கார்லிக் பிரெட் பற்றி சொல்லியே ஆகணுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, நல்லா சாஃப்டாக வந்திருந்ததுங்க. இந்த அளவுக்கு வரும்னு நான் நிஜமாக எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. இந்த டைப் ஆஃப் கார்லிக் பிரெட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உள்ளேயும் வந்துட்டு நம்ம வச்ச லேயர் அப்படியே வந்து அழகாக பிரிச்சிடலாங்க. இது வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சு மாதிரி இருந்ததுங்க. லயா குட்டிக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு அதுவே வந்து ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்ததுங்க. சரிங்க, இப்போது இன்றைக்கி டின்னருக்கு நான் என்னென்ன பண்ணியிருந்தேங்கிறது மறுபடியும் ஒரு டைம் பார்த்துடலாமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் மாதிரி இருக்கிற அந்த ஸ்பெகட்டி தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் டொமேட்டோ பேசில் சாஸ் போட்டிருக்கேன், கேஷ்யூ நட் பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65ங்க. கலர் பாருங்கள் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் அது கடைசி நேரத்தில் லயா குட்டியை கூப்பிட போகிறதப்போ எடுத்ததுங்க. கிறிஸ்பாகிறதுக்குள்ளே எடுத்தாச்சு. ஸோ அதுவே போதும்ட்டா. அதனால சரி மறுபடியும் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கல. அடுத்தது ஹோல் வீட் சீஸ் ஸ்டஃப்டு கார்லிக் ப்ரெட்டுங்க. அப்புறம் போபா பால்ஸு, அப்புறம் மேங்கோ வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். மேங்கோ பியூரே அது வந்து டெசர்ட் கடைசியாக கொடுத்துக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டுங்க. இப்போது டெசர்ட் நேரம் வந்தாச்சு. ஸோ ஒரு டம்ளரில் கீழே அந்த போபா பால்ஸ் எடுத்து அப்படியே அழகாக போட்டுக்கலாம். எவ்வளோ வேணால் போட்டுக்கலாங்க. இந்த போபா பால்ஸ் நான் தேனில் ஊற வச்சுருந்தேன். யூஸ்வலாக சுகர் சிரப்பு இல்லாட்டி சுகர் கோட்டடாக வைப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த மேங்கோ பியூரே இருக்குல்லங்க, அது தாராளமாக ஊற்றிக்கணுங்க. ஏன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த பாலில் கலர் கொடுக்குங்க கலக்கிறப்போ. அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா சில்லான அந்த பாலை சேர்த்தி இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே வெள்ளை கலராக தாங்க மேலே இருக்கும். ஆனால் அவங்க சாப்பிட்றப்போ ஒரு கலக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா எல்லோ கலராக அவங்களுக்கு பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக கட் பண்ண மேங்கோஸ் இருக்குல்லங்க, அதுவும் எவ்வளோ வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்களேன் இப்போ அழகாக இருக்குல்லங்க. ஆனால் போபா பால்ஸ் உங்களுக்கு தெரியல. இதில் பாருங்களேன், இது வந்து தீரன் குட்டி அவர் பாலில் வேணும்னு கேட்டாருன்ட்டு சாய் மில்கில் போட்டதுங்க. இந்த மாதிரி தான் கீழே நம்மளுக்கு போபா பால்ஸ் தெரியும். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டில் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெகட்டி தாங்க லயா குட்டிக்கு பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அந்த சாஸ் மிச்சம் இருந்தது, லஞ்சுக்கு டக்குன்னு பண்ணிடலான்ட்டு. இது தாங்க க்ளூட்டன் இருக்க ஸ்பெகட்டி உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். ஸோ அது ஏன் தப்பில்லை, ஆமாம் தானேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படி பிடிச்ச என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த கொஸ்டினையும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.